என்னன்னா ஒரு இஷ்யூனா நம்ம நம்பி ஒருத்தரை அண்ணன் அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து ஏன்னா நான் வந்து பிசினஸ் பண்றேன், இன்னைக்கு நேத்து பிசினஸ் பண்ணல, நானும் ஒரு 8 years 10 years பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது போக நம்ம வேலை செஞ்சு எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு வந்தது. காசுனா காசு தான். உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி கிடையாது. ஏன்னா நானும் காசு வந்து சும்மா எங்கேருந்தோ திருடிட்டு வந்து நான் காசு கொடுக்கல. நான் உழைச்ச காசு ஹோல்சேல் பண்றேன் சொல்லிட்டு ஏமாத்த கூடாது. நான் இந்த வீடியோ போற ரீசன் என்னன்னா, நெக்ஸ்ட் யாருமே வந்துட்டு பொருளை பார்க்காம காசு கொடுக்காதீங்க. யாரும் பட்டதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் உங்களை ரெகுலரா ஏன் கூப்பிடுறேன்னா, உங்க மேல எனக்கு ஒரு ட்ரஸ்ட். ராணி விலாக்ஸ்னா ஓகே நமக்கு, ஏன்னா எனக்கு எங்க கெயின் இருக்கோ நான் அங்கதான் போக முடியும். ஹோல்சேல் பண்ற அடிப்படையில காசு கொடுத்துருந்தேன். ஹப்பியா தான். சரியா? 50,000 அனுப்பிச்சு விட்டுருக்கேன்னா அடுத்து ஒரு 20,000 அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. அடுத்தது ஒரு 4,000, அடுத்தது ஒரு 10,000, அப்புறம் ஒரு 22,700 ரூபாய். எனக்கு வீடியோ கால் பண்ணாரு. எங்க வீட்லயும் சொன்னாங்க காசு எல்லாம் யாருமே வந்து சரக்கு கையில வராதம, ஏன்னா இத்தனை நாள் நான் அப்படிதான் பிசினஸ் பண்ணிருந்தேன். கொடுத்த காசுக்கு தான் நான் சரக்கு கேட்டேன். நான் ஏமாந்துட்டேன். அவரு என்ன ஏமாத்தல, நான் ஏமாந்துட்டேன்னு தான் சொல்ல முடியும். போன் பண்ணி கேட்டவனே நீ இங்க வராத, பெரம்பூர் வந்துடாத, வந்தா என்ன பண்ணுவாரா ஷூக்கிங் பேசும்போது கூட என்னடா இவ்வளவு பெரிய மனுஷனை இப்படி பேசுறான், பெல்ட்டால அடி பண்றான், ஷூ தூக்கி அடிக்கிறான், இப்படி பண்றான். என்னோட ஒரு 10 வயசு சின்ன பையனா இருப்பான். சரியா? ஆனா வந்து அவன் வந்து பட்டுட்டான் போல எனக்கு முன்னாடியே. ஓகே, அவன் வந்து எனக்கு முன்னாடியே சொல்றது பார்த்தா அதான் நிஜம் போல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா, மெட்ரோ மென்ஸ் கலெக்ஷன் கந்தஞ்சாவடியில நம்ம வந்திருக்கோம். இதோட லொகேஷன் நான் சொல்லிடுறேன். கந்தஞ்சாவடியில பூர்விகா மொபைல் இது இருக்கும், அதுக்கு பேக் சைட்ல தான் இந்த ஷாப் வந்து லொகேட்டா இருக்கு. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க ப்ரோ நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து ஷூ வீடியோ போட்டிருந்தோம், ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க. நிறைய பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஷூஸ் வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஒரு 2 days 3 days தான் ஆகுது அந்த வீடியோ எடுத்து நம்ம பப்ளிஷ் பண்ணி. பட் ப்ரோ வந்து சீக்கிரமா இன்னொன்று ஒரு வீடியோ பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னு தெரியல. நிறைய ஷூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு இஷ்யூ பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ சொல்லியிருக்காரு. அது என்னன்னு வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய் ப்ரோ, வணக்கம் ப்ரோ. ஹாய்ண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க? எஸ் ப்ரோ, நல்லா இருக்கேன். சோ வீடியோ எடுத்தோம் லாஸ்ட் டைம், ஒரு 2 நாளோ 3 நாள் முன்னாடி தான் எடுத்தோம். 2 days தானா இருக்கும். திருப்பி அர்ஜென்ட்டா கூப்பிட்டுருக்கீங்க வீடியோக்கு. என்ன ப்ரோ? என்னன்னா ஒரு இஷ்யூனா, நம்ம நம்பி ஒருத்தரை நம்ம அண்ணன் அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து, ஏன்னா நான் வந்து பிசினஸ் பண்றேன், இன்னைக்கு நேத்து பிசினஸ் பண்ணல, நானும் ஒரு 8 years 10 years பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது போக நம்ம வேலை செஞ்சு எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு வந்ததுதான். சரியா? எல்லாருக்குமே காசுனா காசு தான். உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி கிடையாது. நான் 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னா அதுல எனக்கு ஒரு கோவம் ஆணவம் எல்லாமே இருக்கும். ஏன்னா நானும் காசு வந்து சும்மா எங்கேருந்தோ திருடிட்டு வந்து நான் காசு கொடுக்கல. நான் உழைச்ச காசு. நான் எப்படி உழைக்கிறேன்ட்டு எங்க வீட்டுல தெரியும், பாக்குறவங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் எப்படி இருந்தேன், இப்ப எப்படி இருக்கேன், நான் உடம்பு கூட பார்க்க முடியல. சோ அந்த அளவுக்கு ஒரு 12 hours 13 hours ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு. சோ அந்த அளவுக்கு நான் கெயினும் இருக்கு, கஸ்டமரும் சப்போர்ட் இருக்கு. சோ வந்து ஹோல்சேல் பண்றேன் சொல்லிட்டு ஏமாத்த கூடாது. சரியா? ஒருத்தர் வந்து பெரம்பூர்ல வந்து ஹோல்சேல் பண்றேன், ஏன்னா இது நான் இந்த வீடியோ போற ரீசன் என்னன்னா, நெக்ஸ்ட் யாருமே வந்துட்டு எதுக்காக சொல்றேன்னா, நெக்ஸ்ட் வந்து பொருளை பார்க்காம காசு கொடுக்காதீங்க. யாரையும் நம்பாதீங்க பிளைமா. ஏன்னா நான் பட்டதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து எனக்கு காசுனா பிரச்சனை இல்லை, பிரெட் சம்பாரிச்சிக்கலாம் எப்ப வேணாலும். ஒரு 1 லட்ச ரூபாய் போயிடுச்சுன்னா கூட இப்ப இன்னைக்கு என்னால சம்பாதிக்க முடியும், 2-3 மாசத்துல என்னால சம்பாதிச்சிக்க முடியும். ஏன்னா காசு தான், இன்னைக்கு வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம். ஏன்னா எப்போ வேணாலும் நம்ம ஹைல போலாம், அடுத்த நாளே நம்ம லோக்கு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நம்ம பீக்ல இருக்கோம், நாளைக்கே 0ல வந்தா கூட அது கண்டிப்பா ஆகும், எல்லாருனாலையும் ஆகும். சோ எதனால வந்து காசு வந்து பிரச்சனை கிடையாது. மெயின் வந்து ட்ரஸ்ட் தான் முக்கியம். பிசினஸ் பொறுத்தவரையும் நான் உங்களுக்கு இப்ப நான் உங்களை ரெகுலரா ஏன் கூப்பிடுறேன்னா, உங்க மேல எனக்கு ஒரு ட்ரஸ்ட். ராணி விலாக்ஸ்னா ஓகே நமக்கு, ஏன்னா எனக்கு எங்க கெயின் இருக்கோ நான் அங்கதான் போக முடியும். உங்க இதுல போட்டேன்னா நான் ஒன்னும் சும்மா வீடியோ பண்ணல, உங்களுக்கு காசு கொடுக்குறேன், நீங்க எனக்கு கஸ்டமர் கொடுக்குறீங்க. அந்த பாண்டிங்ல நான் இங்க எப்போ கூப்பிட்டாலும் சரியா ப்ரோ, என்னால இன்னைக்கு முடியல ப்ரோ, 2 நாள்ல வந்துடுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்றீங்க. சரியா? அந்த மாதிரி நான் வந்து ஒருத்தர் ஹோல்சேல் பண்ற அடிப்படையில காசு கொடுத்துருந்தேன். சரியா? ஹோல்சேல் ஃபபியா தான். சரியா? 50,000 அனுப்பிச்சு விட்டுருக்கேன்னா அடுத்து ஒரு 20,000 அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. அடுத்தது ஒரு 4,000, அடுத்தது ஒரு 10,000, அப்புறம் ஒரு 22,700 ரூபாய். இதுக்கெல்லாம் நான் அனுப்பிச்ச காசு. இதெல்லாம் வந்து அவர் வந்து எனக்கு வீடியோ கால் பண்ணாரு. ஒரு இடத்துக்கு டெல்லி போயிருந்தாரு பர்ச்சேஸுக்கு. சோ எனக்கு வீடியோ கால் பண்ணாரு. எங்க வீட்லயும் சொன்னாங்க காசு எல்லாம் யாருமே வந்து சரக்கு கையில வராதம, ஏன்னா இத்தனை நாள் நான் அப்படிதான் பிசினஸ் பண்ணிருந்தேன். ஏன்னா யாருமே நம்ப முடியாது நான் பிளைமா. ஏன்னா இந்த பிசினஸ்ல வந்து ரொம்ப வந்து ஃப்ராடு நடக்குது. சோ நம்ம வந்து ஒரு பொருளை நான் இப்போ வரையுமே பர்ச்சேஸ் பண்றது டைரக்டா போய் பர்ச்சேஸ் பண்ணுவேன். சென்னையில இருந்தா, பெங்களூர் எங்க இருந்தா
ஏன்னா 8 வருஷமா ஒரே ஃபீல்டுல இருக்கிறது எந்த லேஸ் இல்லைண்ணா. சரி. ஏன்னா இவ்வளவு இல்லைன்னா கண்டிப்பா இது சீக்கிரமா இருந்திருக்க முடியாது. மேக்ஸ் டு மேக்ஸ் 1 இயர் தாக்கு பிடிக்க முடியாதுண்ணா. இப்ப இருக்க ஃபீல்டு நீங்க யார வேணா கேட்டு பாருங்க. இத்தனை நாள ஒரு பிசினஸ் ஒரு 10 இயர்ஸ் அப்படியே கிராஜுவலா பீக் கொண்டு போயிட்டு இருக்கேன். சோ அது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். சரியா, இந்த ஏஜ்ல நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். என்னோட அவருக்கு ஏஜ் அதிகம். பிளஸ் வந்து அவர் வந்து நான் அண்ணன் தவிர வேற எதுவுமே கூப்பிட்டதில்ல. இந்த வீடியோலுமே நான் வந்து தப்பா பேச போறது இல்ல. சோ நான் கொடுத்த காசுக்கு தான் நான் சரக்கு கேட்டேன். சரியா, வீடியோ கால் பண்ணி அமேசான் குடோன்ல இருக்கேன், அமேசான் பாக்ஸ் இதெல்லாம் கண்டெய்னரு இதெல்லாம் ஆமா காட்டினாரு. சோ நான் வந்து நானும் வந்து சம்பாதிக்கிறதா பாக்குறேன். சரி, நான் வந்து எனக்கு ஏமாத்தினது மீன்ஸ் நான் வந்து டச் பண்ணேன். நான் ஏமாந்துட்டேன். நான் ஏமாந்துட்டேன். அவர் என்ன ஏமாத்தல, நான் ஏமாந்துட்டேன்னு தான் சொல்ல முடியும். சரி, அவர் என்ன ஏமாத்தல, நான் தான் ஏமாந்துட்டேன். ஒரு பொருளை காமிச்சாரு. ஒரு பொருளை காமிச்சு இந்த பொருளை நீ இந்த ரேட்டுக்கு விக்கலாம், இந்த ரேட்டு வித்தா இந்த ரேட் உனக்கு கிடைக்கும், சென்னையில யாரும் உன்னை ஆள முடியாது, நான் எடுத்து தரேன் உனக்கு, நம்ம பண்ணலாம். வீடியோ கால்ல சொன்னாரு, காமிச்சாரு. சரி, காமிச்சிட்டு நான் என்ன நல்ல ப்ராஃபிட் சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? யாரா இருந்தாலுமே ஒரு ஆசையை தூண்டினா ஒரு நம்ம ஏரியா நம்ம சென்னை தான், சென்னை அதுவும் இல்லாம நம்ம தெரிஞ்ச அண்ணா. சரி ஓகே, நான் இதுக்கு முன்னாடியும் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. நான் வந்து சரி கரெக்டா கொடுத்தாரா? அப்ப கரெக்டா கொடுத்தாரு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் டைம் ஓகே தான். ஃபர்ஸ்ட் டைமும் நம்ம ஒரு அண்ணன் யூடியூப் அண்ணன் சொல்லதுனால தான் நான் போனேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டைமோட சரி, நான் அதுக்கப்புறம் திரும்பி போல. என்னோட வீடியோ பார்த்து இல்ல நம்ம இன்னொரு சேனல்ல D17 அண்ணா சொல்லி ரெஃபர் பண்ணி தான் நான் போனேன். அவர் ரெஃபர் பண்ணி தான் நான் போனேன். அந்த அண்ணன் சொன்ன மாதிரி கரெக்டா சரக்கு எல்லாம் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஓகே. அதுக்கப்புறம் நான் போல 2-3 வாட்டி போல. அதுக்கப்புறம் ஒரு 2 months கேப் விட்டுட்டேன். சரி, அதுக்கப்புறம் திரும்பி போன் பண்ணி இந்த மாதிரி சரக்கு வருது வேணுமா அது மாதிரினா கால் பண்ணி கேட்டுமா. அப்புறம் நம்ம திரும்பி இதுவா ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த சர்க்கிள். ஏன்னா நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கண்ணா. ஏன்னா யாருமே பகச்சிக்கிட்டு வியாபாரம் பண்றது பண்ண முடியாது. இப்போ நீங்க பண்றீங்கன்னா உங்களால நாளைக்கு ஹெல்ப் இருக்கும். இப்ப அலி தெரியுமா உங்களுக்கு, மொபைல் கிங், அவனும் நம்மளுக்கு ஃப்ரெண்டு தான். ஓகே, இப்ப எல்லாமே அந்த மாதிரி லிங்க் இருக்கணும். அங்கங்க ஒரு லிங்க் இருக்கும். லிங்க் இல்லாம இருக்காது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது பிசினஸ்ன்றது ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கணும். இன்னைக்கு நீ போன்ல சொல்ற, நாளைக்கு நீ பெரம்பூர் வந்துடாதன்னு சொல்லிட்டு, பெரம்பூர்னா ஃபுல்லா உண்டா சொல்லு, அது வேற சொன்னா. ஆமா, போன்ல சொல்ற, இதுக்கப்புறம் நீ பெரம்பூர் வந்துடாத, சரக்கு கேட்டு வாங்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு. நான் கொடுத்த காசுக்கு நான் சரக்கு கேட்டேன். என் போட்டு உன் சரக்கு இங்க வந்துருச்சு. சரி, சரியா, உன்னோட சரக்கு இங்க வந்துருச்சு. மாத்தி போட்டு விட்ட 2 பாக்ஸ் மாத்தி போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு நேத்து காலைல வந்துருச்சு ஒரு 3 பாக்ஸ். 3 பாக்ஸ் பிரிச்சோன்னே எந்த ஒரு பாக்ஸ் மீதி 2 அவரோடது. ஆமா, நான் அந்த வண்டியை நிக்க வச்சு சேம் வண்டியில எனக்கு டிரான்ஸ்போர்ட் மட்டும் நேத்து 2000 ரூபாய் லாஸ். நான் அது யாரும் கொடுப்பா? இதுல எல்லாம் மார்ஜின் 50 ரூபாய். நான் மேக்ஸிமம் எல்லாமே போனாதான் ஒரு சின்ன மார்ஜின் கிடைக்கும். எல்லாமே வந்து எல்லாமே போயிடாது, அது உங்களுக்கும் தெரியும். அது தெரியும். இப்போ ஒரு 100 பீஸ் வருதுன்னா ஒரு காட்டன்ல 100மே வித்துறாது. கண்டிப்பா அதுல ஒரு 10 பீஸ் கண்டிப்பா நிக்கும். அந்த 10 பீஸ் திரும்பி விக்கணும்னா நீங்க திரும்பி ஒரு 100 பீஸ் போடணும். போட்டாதான் திரும்பி அந்த ரொட்டேஷன் தான் வியாபாரம். சரியா, இதுல வந்து நம்ம லாபம் சம்பாதிக்கிறது இல்ல. நம்ம வந்து மெயின் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெயின் பிசினஸ் பாத்தீங்கன்னா மென்ஸ் வேர்ல அதுதான் நம்ம போக்கஸ் தான். இது வந்து சும்மா நம்ம கடை சேஞ்ச் பண்ணதுனால வரதுனால இங்கே வாங்கிட்டு போலாம். ட்ரெஸ் இருக்கிறதுனால நம்ம அந்த அடிப்படையில தான் ஆரம்பிச்சோம். சரி, அதுவும் இல்லாம ட்ரஸ்ட் மேல ரொம்ப நம்பினேன் நான். நம்ம அண்ணன் தான் பண்ணுவாரு, சரி போய் நமக்கு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அமிச்ச எனக்கு வீடியோ கால்ல காட்டின சரக்கு வரல. அதுக்கப்புறம் இங்க இருந்து நான் போட்டுட்டு அனுப்பும் போது நீ 2 காட்டன் நீ போட்டு அனுப்பு. சரி, இந்த 2 காட்டன் உடனே நான் அதே வண்டியில போட்டு அனுப்பி விடுறேன். அதெல்லாம் அவர் சொன்னாரு. ஆமா இருக்கு, அங்கேதான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. என் வண்டி அங்க இருந்து கிளம்பி இங்க இருந்து அங்க போச்சு. சரி, போயிட்டோன்னா அவர் சரக்கு இறக்கிட்டாரு. எனக்கு 2 நிமிஷம் ஆயிருக்காதுன்னா அந்த 2 காட்டன் நான் தராம இருந்திருக்கலாம். நான் நினைச்சிருந்தா நான் கண்டிப்பா 101% பண்ணிருப்பேன். கார்ட்டூன்ல என்ன இருந்தது? அந்த கார்ட்டூன்ல என் சரக்கு இருந்தது. அந்த என் வண்டி போனதுக்கு அப்புறம் அவன் சரக்கு இன்னும் வரல. 2 நாள் நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன், நீங்க போங்க, 2 நாள் ஆகும் வந்துட்டு. ஓகே, இப்போ வந்து ஒரு 3 கார்ட்டூன் அமிச்சிருக்காரு. ஆமா, அதுல ஒண்ணு உங்களுது, அவரோடது. அதுல என்ன இருந்தது? அந்த 2ல என்ன இருந்தது? லேடிஸ் ஷூஸ் இருந்தது, கொஞ்சம் இம்போர்ட்டட் ஷூஸ் இருந்தது. அது நீங்க திருப்பி அமிச்சிட்டீங்க? அது நான் திருப்பி அமிச்சிட்டேன். என்னால அனுப்பாமே இருந்திருக்க முடியும். ஓகே, பட் நான் அதை பண்ணல. ஓகே, நான் நினைச்சிருந்தேன்னா எனக்கு வர வேண்டிய காசுக்கு நான் அந்த காட்டன் அப்படியே நிக்க வச்சிருப்பேன். மேற்கொண்டு நீ எவ்வளவு சொல்றீங்களோ நான் ஜிபே பண்றேன் உடனே. இந்த நான் எடுத்துக்கிறேன் அந்த சரக்கு, என்னால அது பண்ணிருக்க முடியும். இல்லனா இந்த சரக்கே வரல, எனக்கு என் சரக்கு தான் வந்ததுன்னு என்னால சொல்ல முடியும். ஓகே, போய் சொல்ல முடியும். நான் அதெல்லாம் பண்ணல. ஒரு பீஸ் கூட அதுல இருந்து நான் ஓபன் கூட பண்ணி பார்க்கல. பார்த்தேன், இது நம்மளது இல்ல. உடனே ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல நான் திரும்பி அதே வண்டியில அதே அனுப்பிச்சேன். அனுப்பும் போது
அந்த வண்டி காரு கிட்ட அவர் பேசினாரு. அது கூட நான் ப்ரூஃப் காட்டுறேன் ரெடி. சரி, நீங்க போட்டு விடுங்க. அந்த பையன் பாவம், அந்த பையன் சரக்கு இங்க இருக்குது, அந்த காசு நானே கொடுத்துறேன். அந்த போட்டர் திரும்பி அங்க இருந்து இங்க வரதுக்கு இதெல்லாம் அவர் சொன்னது. பண்டல் மாறிடுச்சு, நீங்க வந்து எனக்கு போட்டு விடுங்க, இந்த சரக்கு நீங்க அங்க கொண்டு வந்துருங்க, அந்த பையனோட சரக்கு அங்க கொடுத்துறேன், இது அங்க கொடுத்துட்டு உங்களோட சரக்கு கொண்டு போங்கன்னு சொன்னாரு. போயிட்டு ஒரு 2 hours ஆயிடுச்சு. மேபி ரீச் ஆயிருக்கலாம் கண்டிப்பா. 1 hour டிராபிக்னா கூட 1 hour மேக்ஸிமம் வச்சீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம். திரும்பி என்னோட டிரைவர் கால் பண்ணி கேக்குறேன். நான் பர்சனலா இந்த ஷிப்பிங்காக ஒரு டிரைவர் வச்சிருக்கேன். அந்த டிரைவர் கால் பண்ணி கேட்கும் போது அவர் சொல்றாரு, தம்பி உன் சரக்கு கொடுக்கல, 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டாரு, நீ என்னவோ அங்க பேசிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறேன்னு சொன்னவரு அனுப்பல. நான் போன் பண்றேன் 3 வாட்டி, போனே எடுக்கல. திரும்பி போன் பண்றேன், எடுத்துட்டு என்ன நீ இவ்வளவு அவசரப்படுறேன்னா இது பண்ண நானும் வந்து இன்னைக்கு உன்கிட்ட காசு அனுப்பிச்சு விட்டுட்டு எனக்கு நாளைக்கு சரக்கு வேணும்னு நான் கேட்கல. சரி, நான் அனுப்பிச்ச டேட் இங்க இருக்குது. எப்ப அனுப்பிச்சீங்க? இந்த மாசம் 16ஆம் தேதி அனுப்பிச்சிருக்கேன். பிப்ரவரி 16 50,000 ரூபாய் அனுப்பிச்சிருக்கீங்க. ஆமா, அதுக்கப்புறம் பிப்ரவரி 17 20,000 ரூபாய், அப்புறம் பிப்ரவரி 22ஆம் தேதி 4,000 ரூபாய். ஏன் இந்த மாதிரி விட்டு அனுப்பிச்சிருக்கீங்க? அப்பப்போ போன் பண்ணி ஒரு சூப்பர் எனக்கு அர்ஜென்ட் ஒன்று காசு ஒன்று போட்டு விடு, அர்ஜென்ட் கொஞ்சம் காசு ஒன்று போட்டு விடு அப்படின்ட்டு. சரி, நம்ம வந்து சரி நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும் தானா கொடுத்தது. எல்லாம் நமக்கு நான் இன்னைக்கு எனக்கு ஒரு 20,000 ரூபாய் நான் உங்களுக்கு அர்ஜென்ட் இருக்கும் போது நான் தரேன்னா, நாளைக்கு எனக்கு ஏதாவது போது எனக்கு பண்ணுவாங்க. எனக்கு வந்து காசு வேணாண்ணா, எனக்கு வந்து ஷூலே தானா, எனக்கு வந்து பிசினஸ் தானா மெயின். சரி சரி, எனக்கு ஏதாவது ஒரு பொருள்ல ஒரு 50 ரூபா கம்மியா கொடுப்பாருன்ற மோட்டிவ்ல தான் நான் கொடுத்தேன். அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு நான் உங்களுக்கு வந்து நீங்க வந்து என்கிட்ட வந்து கேட்கும் போது அட்வான்ஸ் பண்ணுவாங்க அங்க இதுல, அந்த ஷூ நீ எடுத்தனா 4,000 ரூபாய் 3,000 ரூபாய்க்கு விற்கலாம், யாராலையும் சென்னையில கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிதான் என்ன வர வச்சாரு. ஆமா, என்ன பண்ணோடனே நான் என்ன பண்ணிட்டேன், உடனே கடை காசு எடுத்து அனுப்பிச்சு விட்டேன். அனுப்பிச்சு விடுறது கால் போது எப்படின்னா பேக் டு பேக் கால். ஒரு வாட்டி எடுக்கலன்னா நெக்ஸ்ட் டைம் என்னாச்சு காசு ஏன் போடல, என்னாச்சு ஏன் காசு போடல அப்படின்னு. ஒரு காசா வாங்கணும்னா ஒரு ஹோல்சேலர்னா ப்ராப்பரா இது வந்து 300 ரூபாய் ஐட்டம், 300 ரூபாய்ல 100 பீஸ் 30,000 ரூபாய் ஆகுது, அந்த மாதிரிதான் கேட்கணும். சரி, இல்ல ஒரு 280 ஆகுது வாங்குற காசுன்னு வச்சுங்களேன், 280 ஆகுது, ஒரு 50 பீஸுக்கு எவ்வளவு ஆகுது அது மென்ஷன் பண்ணி போட்டு. இந்த மாதிரி ரவுண்ட் ஃபிகரா யாராவது ஒரு ஹோல்சேலர் வாங்குவாங்களா? 4,000 ரூபாய் இல்ல 20,000 ரூபாய், நீங்க எதுக்கு 50,000 ரூபாய் எல்லாமே டவுட் வரலையா? எனக்கு நான் வந்து ஒரு ட்ரஸ்ட்ல தான் நான் கொடுத்துட்டேன். இப்பவுமே நான் சொல்றேன் பாத்தீங்களா, அது வந்து என்னோட வந்து ஒரு ஏமாற்றம் தான். சரியா, நான் என்னோட வந்து நம்பிக்கை இல்லாதவங்க நான் கொடுத்திருந்தேன். இது யோகினா, இது சரி, நேத்து அவரோட சேனல்லயே அவர் ஒரு யோகி காமிச்சிருப்பாரு. சரி, நான் ஒன்னும் சும்மா வாங்கல, காசு கொடுத்துதான் வாங்குறேன். இந்த பொருளை நான் வித்துருவேன். சரி, சரியா, நான் விக்கலன்னா கூட எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு 40-50 பாக்ஸ் இருக்கு என் ஃப்ரெண்டு கடையில, எங்கேயாவது ஒரு இடத்த கொடுத்து அனுப்பிச்சிருவேன். ஒரு ட்ரஸ்ட் ஒரு நம்பிக்கையில தான் காசு கொடுக்குறேன். இந்த யோகிய நல்லா பாருங்க. நேத்து அவரு சேனல்ல காட்டின யோகிய பாருங்க, நானும் காசு கொடுத்து தானே வாங்குறேன். அவரு உங்களுக்கு வீடியோ பண்ணி காட்டுனா அந்த யோகி இது கிடையாது. ஆனா அது காட்டிட்டு இது அமைச்சிருக்காரு. ஒரு பொருள் அனுப்புற பதிலு வேற பொருள் இல்லன்னு சொன்னா கூட அவர் கடையில பாத்தீங்கன்னா இந்த யோகி இருக்காது. அவரோட யோகி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்பனா ஹோல்சேல்னு பண்ணும் போது என்ன பண்ணணும்னா, ஹோல்சேல் நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அதுதான் ஹோல்சேலா கொடுக்கணும். ஹோல்சேல் நீங்க குவாலிட்டி கொடுக்குறீங்கன்னா நீங்க அதை ரீட்டைல் அந்த மாடல் பண்ணக்கூடாது. நீங்க ரீட்டைல் பண்றீங்கன்னா அதை நீங்க ஹோல்சேல் பண்ணக்கூடாது. ரைட், சரியா? அது வந்து கிளாஷ் ஆகும். நீங்க ஒரு ரேட்டு தர ரேட்டு, ஏன்னா நீங்க வந்து ஷூ ஃபீல்ட்ல 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும், 15 ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும், நாங்களாம் இப்பதான் வந்தோம். சரியா, பண்ணிட்டு இருக்கோம். அடிப்படையில யாருமே ஏமாத்தாதீங்க. நீங்க வந்து கஸ்டமர், நான் கஸ்டமரா சொல்றேன், நீங்களும் கஸ்டமரு. காசு வந்து 1 ரூபாய் இருந்தா கூட இதுக்கப்புறம் பீஸ கையில வாங்காம யாருக்குமே போடாதீங்க. சரியா, நான் என்னோட அனுபவத்துல சொல்றேன். ஏன்னா காட்டின சரக்கு எனக்கு வேற அது தரேன் இது தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தராதது ஆளு எனக்கு எதுக்கு வீடியோ கால் பண்ணி, பாத்தியா என் கடையில சரக்கு எப்படி வந்திருக்கு பாரு, சூப்பரா இருக்கா, நல்லா இருக்கா, ஆனா இதெல்லாம் உனக்கு தரமாட்டேன். அப்ப என்னத்துக்கு எனக்கு கால் பண்ற? அப்ப எதுக்கு எனக்கு நீ கால் பண்ணி பேசிருக்காரா? ஆமா, அப்ப எதுக்கு? நான் ஒன்னும் சும்மா வாங்குறேன், காசு உடனே போட்டு விடுறது இல்ல. வாங்கின உனக்கு தெரியும்ல, காசு வாங்கினியா இல்லன்னு தெரியும்ல. நான் உடனே நீ 10,000 போடுனா போடுறேன், 50,000 போடுனா போடுறேன். இது எனக்கு தர மாட்டேன்னா அப்ப நான் எனக்கு வீடியோ கால் பண்ணி காட்ட அவசியமே இல்லை.
சரியா? உங்களுக்கு வெறுப்பேத்துற ஆமா. என்ன வெறுப்பத்தி ஒண்ணு ஆக போறது இல்ல. நீ இங்க சரக்கு எனக்கு இல்லன்னா ஒரு ஆளை நம்பி நான் கடை ஓபன் பண்ணலாம். அவரு இல்லன்னா வேற ஒரு சரியா? வேற ஒருத்தர், அவரும் இல்லையா இன்னொருத்தர். அவ்வளவுதான். ஏன்னா காசு இருந்தா எங்க வேணா சரக்கு வாங்கிட்டு போயிடலாம். சரியா? இன்னைக்கு எனக்கு இந்த நான் சொல்றேன், நான் மெயினா இது பண்ணலனா எனக்கு நம்ம ஃபுல்லாவே அதுதான். சரியா? ட்ரெஸ் தான் மெயின். நம்ம வந்து சும்மா இருக்க கடை சரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் பண்றது. சரியா? நம்ம இதுல வந்து மார்ஜினும் கிடையாது. சோ மொத்தமும் வந்து நான் மெயினா நீங்க என்ன கேட்கலாம், நீங்க ஏன் இவ்வளவு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அவரை ஏன் நம்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? நான் வந்து இந்த ஃபீல்ட்ல தான் இருந்தேன். ஷூஸ் தான் நான் ஆரம்பத்து இந்த கடை ஆரம்பிச்சது ஷூ கடை தான். என் கண்ணாடி எல்லாம் பார்த்தாலே தெரியும் எவ்வளவு லென்த் அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் நான் வந்து ஆரம்பத்திலேயே போட்டது. ஷோரூம் செட்டப்பா இங்க ஷூ கடை தான் வச்சிருந்தேன் 2017ல. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் வச்சுட்டு நான் விட்டுட்டு ஃபுல்லா மென்ஸ் வேர் மாறிட்டேன். மாறினதுக்கு அப்புறம் எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு இப்ப நீங்க அதுல கேட்டீங்கன்னா எனக்கு தெரியும் எது எது போகும், எது எது போவாது, எது போடலாம், எது போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க என்ற யாராவது கால் பண்ணி மென்ஸ் வேர் வைக்கிறவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா ப்ரோ எப்படி ப்ரோ பண்ணணும் எனக்கு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்க ப்ரோனா கண்டிப்பா நான் பண்ணுவேன். ஏமாத்த மாட்டேன். சரியா? இங்க போங்க ப்ரோ, அங்க போங்க ப்ரோ, நீங்க என்கிட்ட வந்து வாங்கிக்கிங்க ப்ரோ, நான் உங்களுக்கு தரேன், இந்த ரேட்டுக்கு தரேன், வெளியில யாரும் தர மாட்டாங்க, அந்த ரேட்டுக்கு நான் தரேன்னு சொல்லிட்டு நான் ஏமாத்த மாட்டேன். நான் ஹோல்சேலரும் கிடையாது, நான் வந்து ரீட்டைலர் தான். நான் யாரையும் ஏமாத்தல. சரியா? இப்போ வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஷூஸ் கடை இந்த காலி ஆயிடுச்சு, இங்க எம்டியா இருக்கு. அப்போ வந்து நான் வந்து ஒரு D17 கேட்டேன், ஆனா நான் இந்த மாதிரி ஷூ போடலான்னு இருக்கேன், யார்கிட்ட நான் போலாம் அப்படின்னு கேட்டேன். போலாம் இந்த மாதிரி போங்க பிரதர், ஹெல்ப் பண்ணுவாரு, சப்போர்ட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டைம் போனேன், ஓகே சப்போர்ட் பண்ணாரு, ரெஃபர் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் டைம் போனேன், ஓகே எனக்கு சாட்டிஸ்ஃபைட். செகண்ட் டைம் நானா தான் போனேன்னு வச்சுக்கோங்களேன். போனேன், அடிப்படையில காட்டின ஐட்டமும் எதுவுமே இல்ல. ஓகே. சோ வந்து கஸ்டமர் நீங்க அவர்கிட்ட போறதா இருந்தா, ரீட்டைல் பர்ச்சேஸ் பண்ண போறதா இருந்தா, நீங்க வந்து நீங்க ஹோல்சேல் வாங்க போறீங்கன்னா ப்ராடக்ட் வராங்க, இதுக்கப்புறம் யாருமே காசு கொடுக்காதீங்க. ஒரு பொருளை வந்து கண்ணில் பார்க்காம கொடுக்காதீங்க. ஏன்னா அமேசான் குடோன்ல இருக்கேன், நான் அங்க இருக்கேன், நான் இங்க இருக்கேன், நான் ஃபேக்டரியில இருக்கேன், இது என்னோட ஃபேக்டரி, இது சொல்லிட்டு நிறைய நான் பார்த்துட்டேன். சோ வந்து எனக்கு வந்து இப்ப வந்த சரக்கு பாத்தீங்கன்னா இதுதான் என் சரக்கு. ஆனா உங்க காசுக்கு எல்லாம் சரக்கு அமிச்சிட்டாரா? காசுக்கு நான் கொடுத்த காசுக்கு நானா சரக்கு வாங்கிட்டேன். ஓகே ஓகே. நீங்க கேட்ட பொருள் வரல. ஓகே. ஏன்னா இந்த பாத்தீங்கன்னா என்கிட்ட ரெக்கார்டு இருக்கு. 50,000 ரூபாய், 4,000 ரூபாய், இந்த 54,000 ரூபாய் சரக்கு தான் இந்த சரக்கு. ஓகே. இந்த 20,000 ரூபாய் நான் அமுச்சு விட்டேன் பாத்தீங்களா, இந்த 20,000 ரூபாய் சரக்கு வந்து எனக்கு வீடியோ கால்ல ஒரு சரக்கு காமிச்சாரு. அந்த சரக்கு வரல. எனக்கு தெரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என் காசு நான் விட்டேன்னா என் காசு எனக்கு வராதுன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால நான் போயிட்டு எனக்கு என்ன அவர் கடையில போயிட்டு டைரக்டா அவர் கடையில போயிட்டு இதுக்கப்புறம் வராது, காசாவும் வராது, சரக்காவும் அந்த சரக்கும் வராது. ஏன்னா டெல்லில இருந்து வரணும்னா மேக்ஸ் டு மேக்ஸ் 4 to 5 days. அவ்வளவுதான். மேக்ஸ் டு மேக்ஸ் 4 to 5 days. 15 days ஆகாது. 15 days பிளஸ் அவரே சொன்னாரு நேத்து, இன்னொரு 2 நாள் கழிச்சு வா, அவங்க சரக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்ப நான் ஒரு மாசமா ஒரு சரக்கு அங்க டெல்லில இருந்து இங்க வரதுக்கு, அப்ப அந்த ஒரு மாசம் சும்மா காசு நானே சரக்கு எதுவுமே என்கிட்ட இல்ல. அந்த சிச்சுவேஷன்ல நான் இங்கேயே போய் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா கூட 1 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு தரமான சரக்கு போட்டு வந்து தரமா வியாபாரம் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். உன்னை நம்பி நான் சரக்கு போடலானாலும் பரவாயில்ல, ஒரு மாசம் ஒரு வாரம் எனக்கு 15 days 10 days எனக்கு சேல் அடி வாங்கினா கூட பரவாயில்ல, நம்ம வந்து மாஸ் குவான்டிட்டி எடுக்கலாம். இப்ப நம்ம இங்க வந்து வச்சிருக்க 1 லட்சம் ரூபாய் காசுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு எடுத்துட்டு வரணும்னா, இப்போ உங்ககிட்ட கொடுத்தேன்னா நான் 1 லட்சம் ரூபாய் ஸ்டாக்கு 1 லட்சம் ரூபாய் ஸ்டாக்குக்கு ஒரு 1,20,000 ரூபாய் வரும், 1,30,000 ரூபாய் ஸ்டாக் எனக்கு வரும். அதுல ஒரு 30,000 ரூபாய் எனக்கு பெனிஃபிட் கிடைக்கும் தான் நான் கொடுத்தேன். கண்டிப்பா. சோ எனக்கு வரல, அது எனக்கு மேற்கொண்டு லாஸ் தான். நேத்து டிரான்ஸ்போர்ட் காசு வந்த காசு, ஏன்னா நீ அனுப்பிச்சு விடு, உனக்கு ரிட்டர்ன் அனுப்பி விடுறத நான் சேர்த்து காசு போட்டு விட்டுறேன், ஏன்னா போட்டு டிரைவர்கிட்ட சொன்னாரு. இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் எதுவுமே பண்ணல. போனேன் அங்க கிட்ட அவன் சரக்கே வரல. இன்னும் 2 நாள் அவன் சரக்கு வரதுக்கு. அதுக்கப்புறம் தான் நான் பேச ஆரம்பிச்சேன். இப்படி இல்லாம இல்லன்னா நான் பேசலன்னு சொல்ல, என்னண்ணா இது, என்னண்ணா கதை, எத்தனை நாள் ஆகுது காசு, இன்னும் சரக்கு வருதுன்னா இன்னும் எப்பதான் வரும் நான் கேட்டேன். கேட்டதுக்கு என்ன நீ இப்படி பேசுற, உன் சரக்கு நான் இன்னும் லாரியில தான் வந்துன்னு இருக்குது. அப்ப லாரியில வருதுன்னா இப்ப இது யார் சரக்கு, இதெல்லாம் உங்க கடையில இறக்கி வச்சுட்டு வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு அது கொடுத்து விடுறதுக்கா? அப்ப நான் பேசினதுக்கு அப்புறம் 2 ஹவர்ல ஸ்டாக் எனக்கு வருதுன்னா அப்ப இந்த ஸ்டாக் எங்க இருந்து வந்தது? ஓகே. அப்ப இத்தனை நாள் வச்சிருக்காரு, ஆனா கொடுக்கல. ஓகே. அப்ப எதுக்குன்னா ரொட்டேஷன் யூஸ் ஆகட்டும், வேற யாராவது வராங்களா பாக்கட்டும், வேற யாருக்கா கை மாத்தி விட்டுட்டு இவனுக்கு இறக்கி கொடுக்கலாம். ஏன்னா நான் எதுவும் கேட்கல, வாயை திறந்து எதுவும் பேசல. நான் வந்து சரி அண்ணன் கொடுத்துருவாரு வருது, வந்தா கொடுத்துருவாரு, ரெடி பண்றாரு போல, ஃபேக்டரி இருக்கு போல, ரெடி பண்றாரு, வந்துரும். இவ்வளவு நடந்தது இல்ல, நீங்க D17 சொன்னீங்கல்ல,
ஏன்னா அவர்கிட்ட இது சொன்னீங்களா? இல்ல நான் சொல்லணும். ஏன்னா அவரு ஒரு வீடியோல சொன்னார்ல இந்த மாதிரி யாராச்சும் ஏமாத்து வேலை பண்ணா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு ஏன்னா சொன்னாரு. இந்த இஷ்யூ வந்துட்டு எனக்கு நடந்தது வந்து நேத்து ஈவினிங்ண்ணா. நேத்து ஈவினிங்? ஆமா, நேத்து ஈவினிங் தான் வந்தது. எனக்கு நிறைய பேர் பர்சனலாவும் கால் பண்ணி கேட்டாங்க, நீங்க வா பேசலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இதுக்கப்புறம் பேச கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைண்ணா. இந்த வீடியோவே நான் மெயினா எதுக்கு போட்டேன்னா, நான் வந்து என்ன ஆச்சோ அதை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவே. எனக்கு மெயினா அந்த வீடியோல வந்து நான் சாம்பிள் காட்டணும், கலெக்ஷன் காட்டணும், கஸ்டமர் வர நினைக்காதீங்க ப்ரோ. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நடந்திருக்கும். இதுக்கப்புறம் நடக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து காசு வந்து போட்டுறாதீங்க. ஓகே, பொருள் வந்தோடனே போடணும். பொருள் வந்தோடனே கைக்கு வரட்டும். கடையில வந்து பொருள் கையில இறங்கிட்டு உனக்கு ஓகேனா நீ காசை போடு, இல்லன்னா 1000 ரூபாய் கூட பாக்காத, டிரான்ஸ்போர்ட் காசு கூட ரிட்டர்ன் அப்படியே போட்டு விட்டுரு. ஏன்னா நீ 1000 ரூபாய் பாத்துனா உனக்கு 30,000 ரூபாய் போயிடும். 1000 ரூபாய் சரக்கு நீ பார்த்து மூஞ்சா பார்த்தனா உனக்கு 30,000 ரூபாய் லாஸ் ஆயிரும். ஏன்னா அது வந்து கையில வந்து சரக்கு வந்து தெளிவா இதுக்கப்புறம் வீடியோ கால்ல நான் அங்க இருக்கேன், இங்க இருக்கேன், இது இந்த குடோனு, இது வந்து ஒன்னு எடுத்தனா சென்னையில நம்ம 2 பேர் தான், நம்ம தான் ஆள போறது, இதுவா இருக்காங்க, நம்ம தான் ஆள போறது, நம்ம தான் பண்ண போறோம் சென்னைய, நம்ம தான் யார் வேணா ஆளலாம் ப்ரோ, யார் வேணா ஆளலாம். என்ன பெரிய பிரம்ம விஜயா சொல்லுங்க. காசு இருந்தா வந்து நீ 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு 50 ரூபாய்க்கு கூட கொடுக்கலாம், உன்கிட்ட காசு இருக்கு சரியா. நீங்க எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து நியூ பிகினரை வந்து இந்த மாதிரி தட்டி விடுறத பண்ணக்கூடாது. இந்த மாதிரி உன்னால முடியலையா, தப்பு ப்ரோ, உங்களால முடியலையா, சப்போர்ட் பண்ண முடியலையா, உங்களுக்கு கொடுக்குற ஐட்டம் வெளியில கொடுக்க முடியலையா, அந்த ஐட்டம் நீங்க கொடுக்கவே கூடாது. ஹோல்சேலும் பண்ணக்கூடாது, வீடியோ கால்லே காட்டக்கூடாது, ஏன்னா ஆசையை தூண்டக்கூடாது. இது எப்படின்னா சதுரங்க வேட்டையில படத்துல பாத்துருக்கீங்களா நீங்க, ஒரு மனுஷனுக்கு காசு ஒண்ணு ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது தூண்டி விடுறது. இப்ப நம்ம இந்த மாடல் பாத்துட்டு உங்களுக்கு காமிச்சிட்டு இந்த மாடல் உனக்கு 200 ரூபாய் தரேன்டா, ஒரு 50,000 ரூபாய் போட்டு விடுறானு நீங்க என்ன பண்ணுவீங்க? ப்ரோ நான் போட்டுருவேன் ப்ரோ. போட்டு இத நீங்க 200 ரூபாய் நல்ல பிரைஸ், நீங்க என்ன பண்ணுவீங்க? 50 ரூபாய் வச்சு வித்து விட்டுலாம். ஆமா, ஒரு 5000 வந்தா போதுமே, 50,000 இன்வெஸ்ட் பண்றோம், ஒரே நாள் 5000 வந்தா கொடுத்துட மாட்டீங்களா? ஏன்னா நம்ம வீடியோ போட்டா 2 நாள்ல சரக்கு காலி ஆயிடுது. சோ நம்ம அந்த அடிப்படையில தான் கொடுத்தோம். சரி, ஒரு 50,000 கொடுக்குறோம், 50,000 சரக்கு ஒரு 75,000 ஒர்த்தான சரக்கு வரும். வந்துச்சுன்னா நம்ம போட்டோம்னா ஒரு 2 நாள்ல வீடியோ காலி ஆயிடும். வீடியோ இன்வெஸ்ட்மெண்ட், இந்த வர டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், அப்படி இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 நாள் ஒரு 5,000 ரூபாய் கிடைக்குதுன்னா நீங்க பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? ஏன்னா எதுவுமே நம்ம பண்ண போறது இல்ல. கஸ்டமர் வராங்க, ஜெனுவனான கஸ்டமர் வராங்க, மாடல் பிடிக்குது, எடுத்துட்டு போறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு இங்க வந்து மூட்டை தூக்க போறது கிடையாது. கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டு வைக்கிறோம், கஸ்டமர் நல்ல ஐட்டமா போட்டு வைக்கிறோம், கஸ்டமர் பிடிச்ச கஸ்டமர் எடுத்துட்டு போறாங்க. அதே மாதிரி அந்த ஷாப்போட ட்ரஸ்ட் இருக்கணும்ல. இப்போ உங்ககிட்ட மெட்ரோ வராங்க அப்படின்னா அங்க நல்ல பொருள் இருக்கணும் சொல்லிட்டு தான் வராங்க. நீங்க மட்டமான பொருளை வித்தா எப்படி? ஏன்னா இப்போ இது மட்டும் எப்படி வந்தது, நான் போன் பண்ணி கேட்டவனே நீ இங்க வரா, பெரம்பூர் வந்துடாத, வந்தா என்ன பண்ணுவாரா? இல்ல அந்த பையன் பேசும்போது கூட, அலி பேசும்போது கூட, மொபைல் அந்த ஷூக்கிங் பேசும்போது கூட, என்னடா இவ்வளவு பெரிய மனுஷனை இப்படி பேசுறானே, பெல்ட்டால அடி பண்றான், ஷூ தூக்கி அடிக்கிறான்றான், இப்படி பண்றானே, என்னோட ஒரு 10 வயசு சின்ன பையனா இருப்பான் சரியா. ஆனா வந்து அவன் வந்து பட்டுட்டான் போல எனக்கு முன்னாடியே. ஓகே, அவன் வந்து எனக்கு முன்னாடியே சொல்றது பார்த்தா அதான் நிஜம் போல, எனக்கு முன்னாடியே அவன் பட்டுட்டான் போல தெரியுது. அது எனக்கு தெரியல, அவன் எனக்கு சொல்லவும் இல்ல, இந்த மாதிரி போவாத, பர்சனலா நீ அங்க போவாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்கிட்ட சொல்லவும் இல்ல. சொல்லி இருந்தா நான் போயிருக்க மாட்டேன். அவனும் சொல்லலையா? அவனும் சொல்லல. சரி, அவன் சொல்லியிருந்தா இல்ல 2-3 பேர் என்கிட்ட பர்சனலாவும் சொன்னாங்க. நான் வந்து ஆமா சொன்னாங்க, போவாத, எடுக்காத, இது வந்து இதுவாக அனுபவிச்சிருக்காங்க சொன்னாங்க. அப்பவே அவன் சொன்னான். சரி, என்னடா இவ்வளவு சிறிய பையன், ஒரு 40-45 ஏஜ் உள்ள ஆள் இப்படி பேசுறானே, கொஞ்சம் நல்லா பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை பர்சனலாவும் கேட்டீங்க, ஏன்டா இப்படி பேசுனேன்? ஏன்னா நம்ம வந்து பிசினஸ் பண்றோம்னா மெயின் வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தானே அதிகம். ஏன்னா அப்படி இருந்தாதான் நமக்கு வந்து பிசினஸ் பண்றோம்னா கொஞ்சம் ஒரு ஃப்ரீ மைண்டு, ரிலாக்ஸேஷன் வேணும். நேற்று என்ன கால் பண்ணி கூட கேட்டான், ஒரு நாள் லீவ் எடு, நம்ம பசங்க கடை பசங்க எல்லாரும் சேர்ந்து டூர் போலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பாண்டிங் இருக்கு. ஏன்னா நீ வந்து ஒரு வாட்டி சரக்கு குத்துட்டு 4ல இருந்து இந்த சைடு வந்துடாத. எந்த ஹோல்சேலரும் அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ப்ரோ, பண்ண மாட்டாங்க. நானும் வந்து பெரிய பெரிய இடத்துல சரக்கு எடுத்திருக்கேன். அந்த பிரசாந்த் ப்ரோட அந்த இதுவும் உங்களுக்கு தெரியும். அவரு இப்போ வரையும் எனக்கு கால் பண்ணி பேசுறாரு. அது ஒரு நடக்கும், சின்னதா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும். ஆனா நல்ல டைப் ப்ரோ, பிரசாந்த் ப்ரோலாம் நல்ல டைப் நடக்கும். அது வந்து சொல்லுவாங்க, நீ வந்துரு, ஓகே வா. உடனே கால் பண்ணாரு. இன்சிடென்ட் நடந்து ஒரு 1/2 hourல
எதுவும் நினைச்சுக்காடா, வாடா நீ கடைக்கு வாடா, நம்ம பாத்துக்கலாம்டா, ஓகே நீ வாடா அப்படின்னு நானும் திரும்பி போன எடுத்துட்டு இருக்கிறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் நடந்துட்டு அழகு ப்ரோ அது. அது வந்து ஏன்னா ஹோல்சேல் பண்றதுக்கு அது அழகு கிடையாது. ஓகே ஏன்னா எத்தனையோ ஹோல்சேலர் இருக்காங்க. ஹோல்சேல் ரீட்டைல் வேணா பண்ணிக்கலாம். அவரு கடைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவர் சரக்க வரவங்களுக்கு அவர் கொடுக்கலாம். எவ்வளவு 1000 பேர் வந்தாலும் கொடுக்கலாம், 2000 பேர் வந்தாலும் அவர் கொடுக்கலாம். சரி சரி. ஹோல்சேல் பண்றதுக்கு அது வந்து ஒரு அழகே கிடையாது. இதுக்கப்புறம் வந்து யாரு வந்து இது ஒரு வேர்டு இதுவும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இதெல்லாம் நான் பட்டது. உனக்கு இப்ப சரக்கு வேணுமா வேணாமா, நீ காசு போடுறியா இல்லையா, இல்லைன்னா நீ காசு போடலன்னா உனக்கு அடுத்தது போடுறதுக்கு என்கிட்ட ஆள் இருக்குது. உனக்கு வேணுமா வேணாமா சொல்லு, சீக்கிரம் சொல்லு. புதுசு புதுசா சொல்றீங்க அப்படின்ட்டு பிசினஸ் பண்றாங்க. நீ சொல்லு, நீ போடுறியா. நான் வந்து நம்ம காசு கொடுக்கணும்னா, ஏன்னா ஆல்ரெடி காசு கொடுத்துருக்கோம், 50,000 ரூபாய் கொடுத்துருக்கோம். 50,000 வந்து சின்ன அமௌண்ட் கிடையாது. ஏன்னா ஒண்ணு தெரியாத ஒரு ஆளு கிட்ட ஒரு 50,000 ரூபாய் கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவே நான் கொடுத்துட்டேன். மேற்கொண்டு நான் காசு போடும் போது நீங்க யோசிப்பீங்களா யோசிக்க மாட்டீங்களா? சரக்கே வராம ஒரு 50,000 ரூபாய் போட்டீங்க, போட்டு ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு, நீங்க காசு வராம திரும்பி காசு கேட்டா கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? அதுவே வரல, திரும்பி கொடுக்கணுமா? உனக்கு வேணுமா வேணாமா? என்கிட்ட வாங்குறதுக்கு ஆள் ரெடியா இருக்குது. பண்றது தப்பு, அதுல இந்த மாதிரி பேச்சு. ஆள் ரெடியா இருக்குது. இந்த ஒரு கடை மென்ஸ்வேர் தான், அவரும் அந்த கடைக்கார்ட்ட போன் பண்ணி சொன்னா உடனே காசு போட்டு விட்டுருவாரு. உடனே காசு. அப்ப அங்கே சேல் பண்ணலாம். உங்களுக்கு எதுக்கு கால் பண்ணாரு? அங்கே உடனே போட்டு விட்டுறாரு. நீ என் தம்பின்றதுனால நான் உனக்கு சொன்னேன். அப்ப தம்பின்னா அப்ப தம்பி சம்பாதிக்க தேவை இல்லையா? ஓகே. தம்பி இந்த வீடியோ பாப்பாரு, இந்த வீடியோக்கு பதில் வீடியோ போடட்டும், எது வேணா பண்ணிட்டோம், நான் எனக்கு ப்ராப்ளமே இல்லை. சரியா? நம்ம இதுக்கப்புறம் அந்த ட்ரஸ்ட் நான் இதுக்கப்புறம் யார்கிட்டயும் வைக்க மாட்டேன். ஏன்னா இதுக்கு எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இத்தனை நாள் கழிச்சு எனக்கு இது ஒரு ஹோல்சேல்ல இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் ஹோல்சேல்ல இதுவரையும் நேர்ல போய் வாங்கிதான் பழக்கம். எனக்கு கடைக்கு இதுவரையும் சரக்கு வந்ததே கிடையாது. நான் போய் வாங்கிதான் பழக்கம். அதே மாதிரி நான் பேமெண்ட்டும் சரி நான் போய் தான் கொடுப்பேன். இத்தனைக்குமே நமக்கு பஜார்ல ராயபுரம் MC ரோட்லயே சரக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கில் பேமெண்ட் நம்ம பேலன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. லட்சக்கணக்கில் இப்போ ஃபோன் பண்ணி சொன்னாலும் போட்டு விடுறதுக்கும் நமக்கு ஆள் இருக்கு. இப்போ அண்ணா நமக்கு சரக்கு வேணும்னா ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு 4 லட்ச ரூபாய்க்கு சரக்கு வேணும்னா கூட தந்துருவாங்க. ஸோ வந்து அவர் வந்து என்கிட்ட கேட்டாரு. எனக்கு வந்து கடவுள் இதுல வந்து ஒரு கண்ணு ஓபன் பண்ணி விட்டுருக்காரு. நம்ம ஹோல்சேல இது மென்ஸ்வேர் ஒன்று ஓபன் பண்ணோம்டா, அடுத்தது நான் இறங்க போறேன், எனக்கு நீ சரக்கு மட்டும் எடுத்து குத்துரு, பேண்ட் ஷர்ட் மட்டும் நீ எடுக்கிற இடத்துல ரபியா தான் அவரு. ஆமா என்கிட்ட கேட்டாரு MC ரோட்ல உனக்கு லிங்க் இருக்குல்ல, பேண்ட் ஷர்ட் எடுத்து குத்துரு, நான் பண்றேன், நான் கரெக்டா பேமெண்ட் குத்துறேன் அப்படின்ட்டு. அது மட்டும் பண்ணியிருந்தேன்னா நான் லாஸ் ஆயிருப்பேன், நான் காலி ஆயிருப்பேன். என் 2 கடையே போயிட்டு இருக்கோம். கிரெடிட் கொடுத்திருந்தா அவ்வளவுதான். நான் ஒரு 5 லட்சம் சட்டையில ஒரு. ஆனா இப்போ இந்த சிச்சுவேஷன்ல நீங்க கூட வந்து இதே கேமராவோட ஷூட்டோட நீங்க என் கூட வரலாம். நான் போற சரக்கு எடுக்கிற கடையில போயிட்டு 5 கடைன்னு வச்சுக்கோங்க, 5 கடையில சரக்கு எடுக்கிறேன்னா நான் கேக்குற டைமிங் 1 மந்த் டைம் கேக்குறேன்னு வச்சுக்கோங்க. பேமெண்ட் கொடுக்கறதுக்கு 1 மந்த் டைமிங்ல கடைக்கு 5 லட்ச ரூபாய் சரக்கு கேட்டேன்னு வச்சுக்கீங்களேன், 25 லட்ச ரூபாய்ச்சா? சரி, எனக்கு இப்ப கூட கொடுப்பாங்கண்ணா. நான் போனேன்னா ஒரு ஃபேஸ் வேல்யூன்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்பிக்கை. இந்த ஏஜ்ல நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறது ரொம்ப பெருசு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. அது ஏன்னா இப்ப நான் போனா கூட ஒரு பேண்ட் எனக்கு அர்ஜென்டா தேவைப்படுது, நான் ஒரு இடத்துல லாக் ஆயிட்டேன், நான் போய் ஓப்பனா சொல்ல முடியும் என்னால. எனக்கு பர்சனலாலும் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க MC ரோட்ல. எனக்கு சிச்சுவேஷன் அப்போ என்கிட்ட காசு இல்லாதப்போ, லாக்டவுன் அப்போ, ஃப்ளட் வந்தப்போ பர்சனலா, ஏன்னா ஃப்ளட் வரும்போது அந்த ஏரியாலாம் ஃபுல்லா அவுட்டு ஃபுல்லா கடைக்குள்ள தண்ணி, எல்லா சரக்கும் வீணா போச்சு. வீணா போன சரக்கு அது நெக்ஸ்ட் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது சரக்கு வேணும் போய் அப்ரோச் பண்ண, இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நீ வா தம்பி எடுத்துட்டு போ, பாத்துக்கலாம், நீ எடுத்துட்டு போ அதுன்னு சொல்றது. அது வந்து வியாபாரி பண்றது, வியாபாரியோட அழகு, அதுதான் வந்து திறமை, அதுதான் பெரிய மனுஷத்தனம். அவங்க பெரிய மனுஷங்க, லைவா இருக்கும். நான் வந்து இப்ப வந்து எனக்கு வந்து 10 ரூபாய் கூட குத்தாலும் நான் அங்கதான் போவேன். ஏன்னா நான் வந்து கஷ்டத்துல இருக்கும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க வந்து எனக்கு பீஸுக்கு 20 ரூபாவோ 30 ரூபா 50 ரூபா வச்சாலும் பரவாயில்ல, நான் அங்கதான் போவேன். ஏன்னா நான் வந்து ஒரு நிலைமை ஸ்டாண்டர்டா இல்லாத போது என்னை வந்து நிறுத்தினாங்க. இப்ப நான் அடுத்த ஸ்டோர் பாக்குறேன்னா எல்லாமே அவங்களோட இதுலதான். இப்போ இந்த ஸ்டோர் ஒன்னு ஆயிடுச்சுன்னா அடுத்தது இந்த ஸ்டோர், 2வது ஒரு ஸ்டோர் நான் பாத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலா பாத்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம 1 2 ஆரம்பிச்சாச்சு, இன்னொன்னு 3வது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு ஓபன் பண்றதா கஷ்டமா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஒன்னு ஓபன் பண்ணும் போது இந்த மாதிரி ஆள்கிட்ட யாரும் போய் ஏமாந்துடாதீங்க. சோ தயவுசெய்து சொல்றேன், இந்த மாதிரி ஆள்கிட்ட போய் ஏமாந்துடாதீங்க. அது வந்து ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னா, ஹோல்சேல் எல்லாம் பண்றாங்கன்னா அவங்கள போய் பாருங்க. MC ரோட்ல எல்லாம் வந்து ஹோல்சேல் பண்றவங்கலாம், MC ரோடா இருந்தாலும் சரி, ஸ்டிங்கர் ஷீட் ஷூஸ் ஹோல்சேல் பண்றதா இருந்தாலும் சரி, அவங்க பேசுற ஸ்லாங் எப்படி இருக்கு, அவங்க பேசுற வேர்ட்ஸ் எப்படி இருக்குது, எப்படி நம்ம கஸ்டமர் அவங்க அட்ராக்ட் பண்றாங்க, எப்படி காட்டுறாங்க,
அப்ரோச் பண்றாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஸோ எவனோ ஒருத்தன் வீடியோ போடுறான், நான் 250க்கு தரேன், 300 தரேன், ஹோல்சேல் தரேன் அப்படின்னு சொன்னோன்னே பிளாங்கா போய் அப்படியே ஏமாந்துடாதீங்க. ஓகே. ஸோ நம்ம உங்களுக்கே லாஸ்ட் வீடியோல தெரியும், நம்ம கிட்ட ஷூஸ் மட்டும் இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி மாடல்ஸ் வந்திருக்குண்ணா, இம்போர்ட்டட் மாதிரி. இதெல்லாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப், வாஷபிள். இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 350 தானா? 350 தானா? ஆமா 350 தான். நிறைய ஒரு 100 பீஸ் வந்திருக்கு. எல்லாமே இதுல செப்பரேட் பண்ணோம். இது ஃபெபியா இல்லனா, இது நம்ம அவர் நினைச்சிட்டு இருக்காரு நம்ம கிட்ட மட்டும் தான் சரக்கு இருக்குது, அவன் நம்ம கிட்ட தான் மட்டும் தான் எடுப்பான், சரி வேற எங்கேயும் ஆள் இல்ல அப்படி எடுக்க முடியாதுன்னு நினைச்சிட்டாரு போல தெரியுது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 350 தானா? செமையா இருக்கு ப்ரோ. இது 350? ஆமா 350, ஜஸ்ட் 350. வாட்டர் ப்ரூஃப், வாஷபிள். ஆனா நம்ம வந்து இது வந்து காம்படிஷன் கிடையாதுண்ணா, அவர் பிசினஸ் அவர் பண்ணிட்டோம். ஓகே. நான் 350க்கு தரேன், அவர்கிட்ட காசு இருக்குதா, அவர் 150 கூட இதை எடுத்து கொடுக்கட்டும். ஓகே. இல்ல 100 rupees கொடுக்கட்டும், சும்மா கூட கொடுக்கட்டும். ஓகே. நான் சும்மா கூட காம்படிஷன் வா, என் கூட சண்டைக்கு வா, நம்ம 2 பேர் போட்டுக்கலாம் பிசினஸ்ல, அந்த மாதிரிலாம் பண்ணல. நான் சம்பாதிக்க வந்திருக்கேன், நீங்களும் சம்பாதிக்க தான் வந்திருக்கீங்க. இல்ல நீங்க சும்மா கொடுக்கறதுனால கொடுங்க, அது உங்க இஷ்டம். நான் வந்து இது 350 ரூபாய்க்கு விற்கிறேன்னா, அவ்வளவுதான். நீங்க இது கஸ்டமர் வந்து பாக்குறவங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துட்டு போறாங்க, பிடிக்கலன்னா வேணாம்னு சொல்லிட்டு போறாங்க. சோ இதுல ஃபைட் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு வந்து நான் வந்து ஏமாந்துட்டேன். சோ அதை வந்து நான் வந்து வெளியில இருக்கவங்களுக்கு காட்டணும். ஏன்னா யூடியூப் தவிர வேற எதுலயுமே வந்து உடனே ரீச் ஆகாது. இப்ப நான் அவர்கிட்ட பேசினதும் அவர் என்கிட்ட பேசினதும் அது எனக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கோம் தவிர வெளியில யாருக்கும் போவாது. எனக்கு பர்சனலாவும் சொன்னாங்க, வா போய் பேசலாம், என்ன ஆச்சு உனக்கு, என்ன பிரச்சனை, வா போய் பேசிக்கலாம், காசு வாங்கிட்டு வரலாம், சரக்கு வரலன்னா பரவாயில்ல விட்டுரு, நீ ஏன் இதுக்கு இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு. விட்டுரு எப்போ விடுவீங்க? காசு நான் சும்மாவா வருது? காசை வாங்கிட்டு வரலாம். அந்த வார்த்தை நீங்க யூஸ் பண்ணாதீங்க, விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த காசு அது விட்டுருங்கன்ற மீன்ஸ் எப்படின்னா, காசு வந்து கஷ்டப்பட்டு தானே வரும். ஒரு 1 லட்சம் ரூபான்றது ஒரு மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா சரி ஓகே இது வராது, நம்ம ஒரு மரியாதை வச்சிருந்தா நம்ம அந்த இடத்துல கேக்குப்பீங்களா? இப்ப நீங்க ஒருத்தரை ட்ரஸ்ட் பண்றீங்கண்ணா, ட்ரஸ்ட் பண்றீங்க, ரொம்ப நான் வந்து சீக்கிரமா ட்ரஸ்ட் பண்ணிடுவேண்ணா, அது என்னோட மைனஸ். சோ வந்து நீங்க ஒருத்தர் நல்லா ஒரு ரிலேஷன்ஷிப்பா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு இப்பதான் பழக்கம், நல்ல ரிலேஷன்ஷிப்பா போயிட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் நல்லா ஒரு பெனிஃபிட் கொடுத்தாரு. சோ நெக்ஸ்ட் நீங்க ஆர்டர்ல நீங்க பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? பண்ணுவோம், கண்டிப்பா பண்ணுவோம். ஒரு நம்பிக்கை வந்ததுன்னா நம்பிக்கை வந்து கொடுத்துருவீங்க. ஆமா, அண்ணனு கூட பேசிட்டீங்க, நல்லா பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நெக்ஸ்ட் நீங்க வந்து அந்த காசு கேட்கும் போது உங்களுக்கு ஒரு தயக்கமா இருக்காதா இல்லையா? என்னடா அண்ணன் பேசிட்டோம், காசு வர இப்ப கேக்குறது, நம்ம கொடுத்துருவாரு, எங்க போயிட போகுது. அதுக்குன்னு நீங்க ஆல்ரெடி 2 வீக்ஸோ 3 வீக்ஸ் நம்ம என்னன்னா, நம்ம அதான் ஸ்டார்டிங்ல சொன்னாலனா நமக்கு வந்து இது மெயின் கிடையாது, அதுதான். சோ அதுலயே இருந்ததுனால, மென்ஸ் வேர்லயே இருந்ததுனால இதுக்கு என்னடா ஒன்னும் சரக்கு வரலையே இது பண்ணு, நம்ம அண்ணன் கிட்ட கொடுத்துருக்கோம், காசு வந்துரும், சரக்கு வந்துரும், இல்லைன்னா காசா வரப்போகுது, ஏதா ஒண்ணு வந்துரும். அந்த அடிப்படையில தான் நான் வந்து இத்தனை நாளும் விட்டு வச்சிருந்தேன். ஏன்னா என்கிட்ட வந்து கொட்டி கிடக்கல, வந்து நான் எடுத்துட்டு வந்து போட்டு எல்லாமே வந்து இப்ப இதுக்கு வித்துச்சா, இது வித்துச்சுன்னா இதுக்கு அடுத்தது வேற ஏதாவது வரும். ஏன்னா இது வித்தாதான் எனக்கு நெக்ஸ்ட் காசு வரும். கண்டிப்பா. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம 350 தான். ஜஸ்ட் நல்லா இருக்கு ப்ரோ, தரமா இருக்கு. ஜஸ்ட் 350. சைஸ் பாத்தீங்கன்னா 7 to 10 இருக்கு, கலர்ஸ் நிறைய இருக்கு, இந்த காட்டன் ஃபுல்லா இருக்குது சரக்கு. சோ சீக்கிரமா வந்து கிராப் பண்ணிக்கங்க. ஓகே, இது எல்லாமே 350 ஆமா 350. ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா 250 னா. 250யா? ஆமா, இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு, மாடல்ஸ் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதோட டிசைன்ஸ் தான் எல்லாமே. ஒரு 7 to 8 கலர்ஸ் இருக்கு எல்லாமே. எல்லாமே ஜஸ்ட் 250 னா. ஓகே ஓகே. ஒயிட் சூப்பர் 250. எல்லாத்துலயுமே சைஸ் 7 to 10 இருக்குன்னா ஆன்லைன் கூட பண்ணிக்கலாம். நம்ம வீடியோல அப்படியே ப்ளே ஆகுதுல, அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கேட்டா கூட நம்ம பண்ணிடலாம். ஓகே. இது பாத்தீங்கன்னா நம்ம 3 எடுத்தா 1000 கூட கொடுத்துடலாம்ண்ணா. 3 எடுத்தா 1000. ஆமா 3 எடுத்தா 1050 வருது இல்ல, அதுல கூட 50 rupees லெஸ் பண்ணி 3 எடுத்தா 1000 ரூபாய் கூட கொடுத்துடலாம். 3 ஷூவா எடுக்க யோசிச்சாங்கன்னா சிங்கிள் பீஸா 350 கொடுத்துடலாம்ண்ணா. சிங்கிள் பீஸ் தான் எடுக்க வராங்கன்னா 350 கொடுத்துடலாம்ண்ணா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இம்போர்ட் நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்துருந்தோம், நிறைய காலி ஆயிடுச்சு ஸ்டாக். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், காலி ஆயிடுச்சுன்னா நம்ப மாட்டாங்க. இதை பாருங்க, காலியா இருக்காங்க. இங்க அடிக்க இருந்தோமா, இப்ப இங்க இருக்கிறதா ஸ்டாக். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 80 பீஸ் கிட்ட தான் இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 100 பீஸ் மேல வந்தது. ஒரு 2 டேஸ்ல காலி ஆயிடுச்சு. மந்த் எண்ட்னால நம்ம சேலும் கொஞ்சம் ஸ்லோ, சேலரி இல்லாம இருக்கிறதுனால இதெல்லாம் பாருங்கன்னா இம்போர்ட்டட். இதெல்லாம் ஃபுல் ஃபிளெக்சிபிள், நல்லா இருக்கும். இதெல்லாம் வாட்டர் ப்ரூஃப், குவாலிட்டியா இருக்கும். ஏன்னா பிரைஸ் கொடுத்து வாங்குறீங்க, செக் பண்ணிட்டு வாங்கிட்டு போங்க இதுக்கப்புறம். ஏன்னா 250 ரூபாய்க்கு யாரு வேணாலும் ஷூ விற்கலாம். இப்ப என்கிட்டயே ஷூ இருக்குது. இதே கடை போனீங்கன்னா, என் தம்பி கல்ல அங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொபைல் கிங்க அலி கிட்ட போனீங்கன்னா அவன் 200க்கும் கொடுப்பான். அவன்கிட்ட இதே சரக்கு நான் அனுப்பிச்சு விட்டேன்னா 200க்கும் அவனுக்கு கொடுக்க முடியும், இல்ல 150க்கு ஷூ. முதல்ல குவாலிட்டி செக் பண்ணுங்க. இந்த பிரைஸுக்கு இது வர்த்தா? இது பாருங்க 400 செம்ம வர்த். இதெல்லாம் ஃபுல்லா வாட்டர்ல போட்டு யூஸ் பண்ணாலே எதுவுமே ஆகாது.
எதுவுமே ஆகாது, செம்ம ஒர்த் இதெல்லாம். ஓகே இதுல பாத்தீங்கன்னா நம்ம அந்த 300 350 காமிச்சோம்னா அதுல லைட் வெயிட் ஸ்போர்ட்ஸ் கூட இருக்குது. ஓகே சோ மிக்சிங்கா இருக்கு. சோ எது வேணுமோ அவங்க வந்து சீக்கிரமா கிராப் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஏன்னா காலி ஆயிரும். நான் மேக்ஸிமம் நம்ம வீடியோ போட்டோம்னா 2 டேஸ்ல காலி ஆயிரும் ஸ்டாக். ஆல்ரெடி நம்ம எல்லாமே மாடல்ஸ்ல காமிச்சிட்டு இருந்தோம். இதை நம்ம வீடியோ வரை லென்த்தா போயிடுச்சு. உங்களை அர்ஜென்டா எது கூப்பிட்டேன்னா இந்த மேட்ருக்காக தான். சோ இந்த வீடியோ வந்து எண்ட் வரையும் ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ ஷார்ட்ஸ், இந்த ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது ஷாப்புக்காக. இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் போயிடுச்சு, பிளஸ் இந்த வீடியோ காஸ்ட்டும் எனக்கு போனா பிரச்சனை இல்லைன்றது தாண்டி தான் நான் வந்து இந்த வீடியோல வந்து நான் ஷாப்பை பத்தி ஒண்ணுமே ப்ரொமோஷன் பண்ண போறதுல. சோ எனக்கு மெட்ரோ மென்ஸ் கலெக்ஷன் சொல்லிட்டு இன்ஸ்டா பேஜ் இருக்கு, அதுலயே மாடல்ஸ் எல்லாமே அப்டேட் ஆயிரும். சோ அதுல பாருங்க, மெட்ரோன்னு ஒரு நேம் இருக்கு. அந்த நேமுக்குன்னு கஸ்டமர் நிறைய பேர் வராங்க, எங்கெங்கிருந்தோ தேடி வராங்க. இதுக்கப்புறமும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ கஸ்டமர் சொல்றேன், ஜென்யூனா கஸ்டமர் இருக்கீங்க. சோ எங்கேயுமே போய் ஏமாந்துடாதீங்க. அவ்வளவுதான். தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ ப்ரோ.